வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகி தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலிருந்து அந்த மனதுருக்கத்தை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளிலே அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் கவனிக்க முயற்சிப்போம். சரி, இப்போ தூக்கத்திலிருந்தே தேவன் ஒரு காரியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே தான் வருகின்றார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் சொன்னார், உபாகமம் 15:7 நீங்கள் வாசிங்கன்னா, தேசத்தில் எளியவர்கள் இருப்பாங்க என்றார். அந்த எளியவர்களுடைய தேவைகளில் உதவி செய்யும்படியானவர்களும் தேசத்தில் இருப்பார்கள். அப்படி உதவி செய்யும்படியான நிலையில் தேவன் யாரை வைத்திருக்கின்றாரோ அவர்கள் அந்த எளியவர்களுக்கு, சிறுமிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யாதபடிக்கு தங்கள் இருதயத்தை அடைக்க வேண்டான்னு சொன்னார். பாருங்க, அதே விதிமுறை தான் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதா? ஆமாம், இன்றைக்கும் தேசத்தில் எளியவர்கள் இருக்கின்றார்கள். அந்த எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யணும்னு இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கின்றார். ஆனால் சுவாபமாக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? நீதிமொழிகள் 17 நம்ம சுட்டி காண்பித்திருக்கின்றோம். அந்த தேவையுள்ளவர்களை, எளியவர்களை, தரித்திரரை மனிதர்கள் காணும்போது அவங்கள அற்பமாக எண்ணுறாங்க. அவர்கள் ஒருவேளை இகழ்ச்சி செய்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் அதை நீங்கள் செய்ய வேணான்றார். அப்போது நம்ம ஒருவேளை உணவு தேவையுள்ளவர்களை நாம் காணும்போது, உணவு தேவையுள்ளவர்கள் நம்ம இடத்தில் கேட்கும்போது, மருத்துவ தேவையுள்ளவர்களை நாம் காணும்போது அவங்கள அற்பமாக எண்ணணுமா? அவங்களுக்கு இந்த தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள இகழணுமா? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? மார்க் 8:1 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். உணவு தேவையுள்ளவர்களை அவர் பார்த்தபோது பரிதபித்தார். அந்த பரிதபித்தார்ன்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை, அந்த கிரேக்க அர்த்தமானது கம்பேஷன், மனதுருகினார்னு அர்த்தம். அது உணவு தேவையுள்ளவர்களை அவர் பார்த்தபோது அவருடைய மாதிரி என்ன மனதுருகி அவங்களுக்கு அந்த தேவை அந்த சமயத்தில் கொடுத்தார் அவர். இப்போ நாம் இன்றைக்கு உணவு தேவையுள்ளவர்களை காணும்போது, உணவு தேவையுள்ள நம்ம இடத்துல கேட்கும்போது, மருத்துவ தேவையுள்ளவர்களை நாம் காணும்போது நாம் என்ன செய்யணும்? அவங்களுடைய நிலையில் நம்மளை வச்சு பார்க்கணும். இவருடைய இடத்துல நான் இருந்தால் நான் என்ன விரும்புவேன்னு நான் கவனிக்கணும். பாருங்கள், நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் பசியாக இருக்கும்போது யாராவது உணவு தருவாங்களான்னு விரும்புவேன். ஒரு வேளை மருத்துவ தேவை எனக்கு இருக்கும்போது யாராவது எனக்கு அந்த மருத்துவ தேவையில் உதவுவாங்களான்னு விரும்புவேன். உணவை நான் யார் இடத்துல கேட்டேன்னா அவங்க எனக்கு அதை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பேன். ஏனென்றால் இவை எல்லாவற்றையும் எனக்கு நானே செய்து கொள்ளும்படியான நிலையில் நான் இல்லை. அதனால தான் நான் மற்றவங்ககிட்ட கேட்குறேன். அதனால தான் மற்றவங்களிடத்தில் நான் அதை எதிர்பார்க்குறேன். அப்போது தேவையுள்ளவனும் அதே காரியத்தை எதிர்பார்ப்பானா? பாருங்க, அவனும் அதே காரியத்தை தான் எதிர்பார்ப்பான். அவனுடைய அந்த சூழ்நிலையில் உதவும்படியான நிலையில் தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் நாம் நம்முடைய இருதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது. நாம் அங்கே இயேசு கிறிஸ்துவை போல மனதுருகி அவனுக்கு உதவி செய்யணும். பாருங்க, அப்படி நான் செய்யாமல் என்னுடைய இருதயத்தை அடைப்பேனானால் அது இயேசுவின் இருதயம் இல்லை. பாருங்க, நம்ம கடந்த வாரத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை வலியுறுத்தினோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கின்றார். நாமும் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகள்னு அவர் சொல்லியிருக்கிறார். சகோதரருக்காக நம்ம ஜீவனையே கொடுக்க கடனாளிகள்னு சொன்னால், அவங்களுடைய தேவையில் உணவை கொடுப்பது, அவங்களுடைய தேவையில் மருத்துவத்தை நம்ம கொடுப்பது, இல்லை மற்ற ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு செய்வதுன்றது ஜீவனுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஜீவனையே நம்ம கொடுக்க கடனாளிகள்னால் இந்த சின்ன சின்ன உதவிகள் செய்வது ஜீவனுக்கு முன்பாக ஒரு பெரிய பொருட்டு இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அதுதான் அவருடைய மாதிரி. பாருங்க, அவருடைய இருதயத்திலிருந்து அந்த மனதுருக்கம் நமக்கும் இருக்க வேண்டியது இருக்கிறது. நாம் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சரி, இந்த நாளிலே நாம் தேவையுள்ளவர்களை கண்டு அவர்களுடைய தேவையில் உதவி செய்த ஒரு நல்ல உதாரணத்தை குறித்தும், தேவையுள்ளவனுடைய தேவை அறிந்திருந்தும் அவனுக்கு உதவி செய்யாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்ட ஒரு கெட்ட உதாரணத்தை குறித்தும் நாம் படிக்க போகின்றோம். அவர்களில் யாராக நாம் இருக்க போகின்றோம் என்பதை குறித்து நாம் மத்தேயு 25 இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். ரூத் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் துவங்குகின்றோம். இங்கே வசனம் 1-11 வரை நாம் வாசிப்போமானால், ரூத் 2ஆம் அதிகாரம். அப்படி இந்த சூழ்நிலையானது, இங்கே நகோமின்னு ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த நகோமிக்கு ஒரு கணவன் எலிமெலேக்குன்னு ஒருவர் இருந்தார். அப்போ அந்த எலிமெலேக்கு, நகோமி அவர்கள் இருவருக்கும் 2 குமாரர்கள் பிறந்தாங்க, அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த 2 குமாரர்களுக்கு நகோமி 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து வைத்தார்.
பாருங்க, இந்த சூழ்நிலையில் அந்த நகோமியுடைய கணவன் மரிச்சு போயிடுவார். நகோமியுடைய 2 மகன்கள் மரிச்சு போயிடுவாங்க. அந்த நகோமியோடு கூட 2 மருமகள் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அந்த நகோமி அந்த 2 மருமகளை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய மகன்கள் மரிச்சிட்டாங்க, நீங்கள் உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போங்கன்னுவாங்க. ரூத் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த காரியத்தில் வாசிக்கலாம். 2 மருமகட்டையுமே அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்கன்னா, அந்த ஓர்பால் அப்படின்னு ஒரு மருமகள் இருப்பாங்க, அவங்க துக்கப்பட்டுட்டு போயிடுவாங்க அவங்க அப்பா வீட்டுக்கு. ஆனால் ரூத் சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற இடம் தான் நான் இருப்பேன், நீங்கள் மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன். ரூத் வந்து நகோமியை விட்டு போக மாட்டாங்க. பிற்பாடு அந்த நகோமி என்ன செய்வாங்கன்னா, அவங்க இருந்த அந்த தேசத்தை விட்டு இவங்களுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்துடுவாங்க. இவங்க எல்லாம் மறிச்ச பிற்பாடு அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சம்பவிக்குதுன்றது தான் நம்ம ரூத் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம வாசிக்கிறோம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் ஒரு பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறிக்கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவள் பிறகே பொறுக்கினார். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறிக்கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு. அவர்கள் அறுக்கறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கில் அடைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையில் மூங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதிராலே உம்முடைய கண்கள் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு உன்னை நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கவனிங்க, இந்த ரூத் நகோமி 2 ஸ்திரீகள் தான் இப்போ இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் இருந்த அவங்களுடைய கணவன் மாமனார் எல்லாமே மறிச்சிட்டாங்க. இப்போ இந்த நகோமி என்ன செய்கிறாங்கன்னா, மோவாப் தேசத்தில் இருந்தாங்க, இப்போ அந்த தேசத்திலிருந்து திரும்பி அவங்களுடைய சொந்த தேசமாகி பெத்லகேமுக்கே வந்துட்டாங்க. அவங்க வரும்போது அவங்களோட கூட ரூத்தும் வந்திருக்கிறாங்க. 1வது வசனத்தில் வேற ஒரு ஊர்லேருந்து இப்போ தான் புதுசாக ஒரு ஊருக்கு குடியேறுறாங்க. அவங்க புதிதாக அவங்க குடி வரும்போது அவங்களுக்கு என்ன இருக்கும், அந்த தேசத்தில் அவங்களுக்கு தேவைகள் இருக்கும். அது அத்தியாவசியமான தேவை என்னவாக இருக்கும், உணவு. 1ஆம் வசனத்தில் நகோமிக்கும் அவளுடைய மருமகள் ரூத்துக்கு உணவு இருந்ததா? கவனிங்க, 2வது வசனத்தில் இப்போ தான் அவங்க அங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரூத் சொல்கிறாங்க நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போகிறேன், யாருடைய கண்களாவது எனக்கு தயவு கிடைக்குமோன்னு பார்த்துட்டு நான் வந்து ஒரு வேளை தயவு கிடைச்சா அங்கேருந்து கதிர்கள் நான் பொறுக்கிட்டு வரேன்றாங்க. அவங்க அந்த கதிர்கள் பொறுக்கும்படியாக போகிறாங்க. ஏனென்றால் அவங்கக்கிட்ட இப்போ சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. பாருங்க, வசனம் 3 அவங்க அந்த வயல்வெளியில் அந்த அறுக்கிறவங்க பின்னே போய் பொறுக்கிறாங்க, அந்த காரியத்தெலாம் செய்கிறாங்க. இந்த நிலம் யார் இது? 1வது வசனத்தில் அந்த நிலம் போவாஸ் அப்படின்ற மனுஷன். இது அந்த போவாஸை தேவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான நிலையில் வைத்திருந்தாரா? பாருங்கள், மிகுந்த ஆஸ்தியை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். இங்கே வசனம் 5லிருந்து 7 ரூத் தன்னுடைய வயலில் வந்து கதிர்களை பொறுக்கிறத அந்த போவாஸ் வந்து பார்க்குறார். அதை பார்த்தபோது போவாஸ் என்ன செய்கிறாருன்னா, இந்த வேலைக்காரங்க மேலே சூப்பர்வைசரை வச்சுருக்கிற ஒரு கூப்பிடுறார். அப்போ இந்த ஸ்திரீ யார், இவங்க எங்கே வந்து பொறுக்கிறாங்கன்ற விஷயத்தை அவர்கிட்ட விசாரிக்கிறார். வசனம் 11 அந்த சூப்பர்வைசர் அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான் போவாஸ்கிட்ட பாருங்க. அவன் வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னா, இந்த ஸ்திரீ பொறுக்கிறாங்க இல்லையா ரூத், அவங்களுடைய கணவன் மரணம் அடைஞ்சிட்டாருன்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. 2வது மாமியாருக்காக வந்து அவங்களுடைய தகப்பன் தாயெல்லாம் விட்டுட்டு இப்போ அந்த மோவாப் தேசத்துலேருந்து பெத்லகேமுக்கு வந்து அவங்க மாமியாரோடு கூட இந்த ஸ்திரீ வந்துட்டாள்ன்றதை சொல்கிறாரு. பாருங்கள், அவங்க எல்லாத்தையுமே விட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதை அந்த வேலைக்காரன் போவாஸ்கிட்ட சொல்லிட்டார். அதனால தான் அவங்க இங்கே வந்து பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் ஆகலை, இப்போ தான் வந்தாங்க, இப்போ தான் பொறுக்கிட்டு இருக்கிறாங்கன்றத அந்த வேலைக்காரன் சொல்கிறான். பாருங்கள், இதையெல்லாம் ஒரு சாதாரணமான இல்லை ஒரு பெருமையான ஒரு எஜமான் இந்த காரியத்தை குறித்து கேள்விப்பட்டால் என்ன செய்வார்?
என்னுடைய வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். அவங்க வந்து ஒரு வேளை அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லது. யாருன்னே அறியாத ஒருவர் வந்து இங்கேருந்து அதையே எடுத்துகிட்டு போகணும், அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் போவாஸ் என்ன செஞ்சுருக்கிறார்? 11வது வசனத்தில் கவனிங்க. அவர் ரூத்துக்கிட்ட பேசுகிறார். உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீ வந்து பொறுக்கிக்கலாம், இங்கே நீ இங்கேருந்து வேறு இடத்துக்கு போக வேணான்றார். பாருங்க 8:9 இந்த ரூத்துடைய தேவை, அந்த நகோமியுடைய தேவை என்னன்றதை போவாஸ் அடையாளம் கண்டு கொண்டாரா? அவங்க ஏன் இங்கே வந்து பொறுக்கிறாங்க? ஏனென்றால் அவங்களுக்கு தேவை இருக்குது, அவங்ககிட்ட இல்லை, அது அவங்களுக்கு அது வேணும். ஏதாவது ஒரு உணவு வேணும் இல்லையா மனுஷன் ஜீவன் வாழ்கிறதுக்கு? அந்த உணவை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் அவங்க வந்து அங்கே அதை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க பொறுக்கல. பாருங்கள், சிந்தினதை தான் அவங்க பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் 8:9 போவாஸ் என்ன சொல்கிறாரு பாருங்க. ரூத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, பொறுக்கிக் கொள்ள நீ வேறே வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழிக்கார பெண்களோடு கூட இருன்றார். 9வது வசனத்தை அறுக்கறுப்பும் வயலை வந்து நீ பாரு, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னால் நீ போ, ஒருவனும் உன்னை தொடமாட்டான். நான் அப்படி தொடக்கூடாதுன்னு நான் என்னுடைய வேலைக்காரனுக்கு கட்டளை போட்டிருக்கிறேன். உனக்கு ஒரு வேளை தாகம் எடுத்ததுன்னு சொன்னால் என்னுடைய ஊழிக்காரங்க வந்து தண்ணீர் குடங்கள் அண்டையில் வந்து நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க, அதில் நீ போயிட்டு குடிக்கலான்றார். பாருங்கள், அப்போ தேவையுள்ளவனுடைய தேவையில் உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் போவாஸை வைத்திருந்தார். அப்போ தேவையுள்ளவன் அந்த தேவையை வந்து தன்னிடத்தில் கேட்டபோதோ இல்லை அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த போதோ போவாஸ் அதை பார்த்து அதட்டல, அவங்கள வந்து இழிவாக பேசல, அவங்கள வந்து இகழல. இங்கே ரூத்துடைய தேவை வந்து உணவு, அந்த உணவை வந்து யாரோ ஒரு இடத்துல தான் போய் பொறுக்கிட்டு இருக்கிறா. அந்த இடத்தின் ஓனர் தான் போவாஸ். அந்த போவாஸ் அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கும்படியான நிலையில் இருக்கிறாரு. அந்த உணவை அவங்களுக்கு கொடுத்தாரா? இல்லை, நீ வந்து ஒரு வேலை இடத்துல ஜாப்க்கு சேரு அப்படி சொல்லி அவர் கேட்கல. அந்த சமயத்தில் அவங்க வேலைக்கு சேர்ந்தால் கூட ஃபுட்டு எங்கேருந்து வரும் அவங்களுக்கு? அவங்களுக்கு அப்போதைக்கு வந்து அங்கே பொறுக்கி கொண்டு தான் அவங்க வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா? இப்போ போவாஸ் அதை தடை செய்யலை. அவங்களுக்கு எவ்விதமான மனதுருக்கமாக இருந்தார் போவாஸ். 14வது வசனத்தில் நீங்கள் சாப்பாட்டு வேலை வருது, இந்த டைமில் வந்து போவாஸ் அவங்களுக்கு குறித்து எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாருன்றது கவனிங்க. இன்னும் போவாஸ் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே பூசித்து காடியிலே உன் துணுக்கையை துவைத்து கொள்கின்றாள். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்களுக்கு அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். கவனிங்க, இந்த ஏற்கனவே இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க வந்து அவங்களுடைய சாப்பாட்டு வேலையில் சாப்பிடும்படியாக ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ஏனென்றால் வழக்கமாக அவங்க வேலைக்கு வந்துட்டுருக்கிறவங்க, இந்த மதியான வேலையில் அவங்களுக்கு சாப்பாட்டு நேரம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த வேலையில் சாப்பிடும்படியான உணவை நம்ம கொண்டு போகணுன்னு தெரியும். அதை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க. ஆனால் அந்த ரூத் உணவே இல்லை, அந்த உணவை எடுத்துகிட்டு வரும்படியாக தான் வயலுக்கு போய் பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாப்பாட்டு வேலை வருது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பிடும்படியான ஃபுட் அவங்க கையில் இருந்திருக்குமா? இல்லை. அப்போ அந்த சமயத்தில் அவங்களுடைய தேவை என்ன? 14வது வசனத்தில் அவங்களுடைய தேவை உணவுன்றதை போவாஸ் அறிந்து கொண்ட போது, அதை கொடுக்கும்படியான நிலையில் போவாஸ் இருந்தபோது அவர் வந்து என்ன செஞ்சார் பாருங்க, அவரிடத்துல அந்த அப்பத்தை கொடுக்குறாரு. அவர் அந்த தண்ணி வந்து நீ இங்கேருந்து குடிச்சுக்கலான்றார். 15வது வசனத்தில் அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டு நடுவிலே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அருகில் சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படி அவள் சாயங்காலம் மட்டும் வயலில் கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்தபோது அது ஏறக்குறைய ஒரு மறுக்கால் வார்கோதுமை கண்டது. உனக்கு 15வது வசனத்தில் இப்போ அந்த ரூத்துக்கு அந்த சமயத்தில் தேவையாக இருந்த உணவை அவர் கொடுத்துட்டாரு. இன்னும் அவங்க மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூடுதலான உணவு தேவைப்படுது. கூடுதலான உணவு வேணும்னு சொன்னால் அவங்க பொறுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அந்த அரிக்கட்டுகளுக்கு நடுவில் போவாஸ் வந்து அந்த தேவையை அறிந்தபோது, அதை கொடுக்கும்படியான நிலையில் அவர் இருந்தபோது அவர் என்ன செஞ்சார்? அவங்களுடைய ஊழிக்காரர் பார்த்து சொல்கிறாரு, அரிக்கட்டுகள் நடுவே வந்து அவங்க பொறுக்கிக்கிட்டும், அவளை வந்து ஈனம் பண்ண வேண்டான்றார். நீங்கள் அந்த ஈனம் பண்ண வேண்டாம்ன்ற வார்த்தை இருக்குது இல்லையா, அது எபிரேய மொழியில் வந்து அவங்களை இகழ்றதுன்ற வார்த்தை. அப்போ வேலைக்காரருக்கு என்ன கட்டளை போடுறாரு பாருங்க. அப்படி அவங்க ஒரு தேவையில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீங்கள் அப்படி ஈனம் பண்ண வேண்டாம், அவங்கள வந்து நீங்கள் இகழ வேண்டாம், அவங்க பொறுக்கிக் கொள்ளட்டுன்றார். 16வது வசனத்தில் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அந்த அருகில் சிலதை வந்து நீங்கள் சிந்திட்டு போங்கன்ற. அங்கே 17வது வசனத்தில் இந்த ரூத் வந்து நிறைய காரியங்கள் அங்கேருந்து வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ போவாஸ் அவங்கள அதட்டினாரா பாருங்க. அவர் வந்து மிகுந்த ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு, நல்ல ஒரு செல்வம் அவருக்கு இருக்குது. ஒருவேளை இந்த உணவு தேவையில் வேற யாராவது ஒருத்தர் அந்த ரூத்துக்கு உதவி செய்யட்டும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க முடியுமா? இல்லை, என்னை போலவே வேறொரு ஐஸ்வர்யவான் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னுடைய ஊழிக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களே யாராவது இந்த ரூத்துக்கு இந்த உணவை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க முடியுமா?
அவர் போயிருக்க முடியும். ஆனால் போவாஸ் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சார்? அவர் அந்த சமயத்தில் அவங்களுடைய தேவையை அறிந்து கொண்டு அதை கொடுக்கும்படியான நிலையில் அவர் இருந்ததை கவனித்து உடனடியாக அந்த சமயத்தில் அவங்களுடைய தேவையை கொடுத்திருக்கின்றார். அப்போ தேவையுள்ளவனை நாம் பார்க்கும்போது அவங்களுடைய தேவை நாம் கொடுக்கும்படியான நிலையில் நாம் இருந்தால் ஒருவேளை நம்ம போவாசை போல் இருக்கணுமா? பாருங்க, அவங்களுக்காக நம்ம பரிதபிக்கணும், மனதுருக்கமாக இருக்கணும். உணவு தேவையுள்ளவர்களை நாம் காணும்போது அவங்கள நம்ம இகழக்கூடாது. பாருங்க, அவங்கள நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஒருவேளை சுவாபமாக மனுஷனுக்கு இருக்கிற ஒரு காரியம், அது சுவாபமாகவே அவங்க இகழ்வாங்க தான். அதனால தான் போவாஸ் 15 சொல்கிறார், இப்படி அவங்களுக்கு தேவை இருக்குது, உணவே இல்லை, அதை பொறிக்கொள்றதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அவளை பார்த்து நீங்கள் இகழ வேணான்றார். ஏனென்றால் சுவாபமாக மனுஷங்களுக்கு அந்த காரியம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம போவாசை போல நம்ம உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் நம்மை வைத்திருந்தால் நாம் மற்றவர்களுக்கு நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையாகவே போவாஸ் தேவையுள்ளவனை பார்த்தபோது அந்த தேவையை அறிந்து அவர் உதவி செஞ்சார். பாருங்க, அதுதான் மனதுருக்கம். நாமும் தேவையுள்ளவனை பார்த்து அந்த தேவையை நாம் அறிந்து அவனுக்கு உதவுவோமானால் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இருதயமாக இருக்கிறது. மார்க் 8:1-11 உணவு தேவையுள்ளவரை பார்த்தபோது பரிதபித்து அவங்களுடைய தேவையை கொடுத்தார், அந்த உணவு கொடுத்தார். 1 சாமுவேல் 25 நாம் போகின்றோம். பாருங்க, அப்படியே போவாஸுக்கு எதிராக இன்னொரு மனுஷனை தேவன் அங்கு விவரிக்கிறார். மற்றவர்களுடைய தேவையில் உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் அந்த மனுஷனை வச்சார். ஆனால் அவன் மற்றவர்களுடைய தேவையை பார்த்தபோது அவங்களை இகழ்ச்சி செய்தான். அவங்களுடைய தேவையில் உதவி செய்யாதபடி தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டான். அங்கே ஒரு கெட்ட உதாரணத்தை தான் கர்த்தர் கொடுக்குறார். 1 சாமுவேல் 25:1-11 வரை நான் வாசிக்கின்றேன். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய அளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர்கத்திரித்து கொண்டிருந்தான். 3வது வசனத்தில் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாக இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராக்கிரதனுமாய் இருந்தான். அவன் காலேப்புடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேள்விப்பட்ட போது தாவீது 10 வாலிபர் அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் உண்டாகுவது என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திரிக்கல் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதே உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தையில் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். 10வது வசனத்தில் நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? நாங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் நாட்டில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திரிக்கவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்தையும் எடுத்து இன்னை எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தையில் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். 1 சாமுவேல் 25 சூழ்நிலையானது தாவீதுக்கு இப்போ தேவைகள் இருக்குது. ஏன் தேவைகள் இருந்தது? 1வது வசனத்தில் அவர் இருக்கிற இடம் அந்த மாதிரி. பாருங்க, தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறார். இப்போது அப்போ வனாந்தரத்தில் உணவோ தண்ணியோ இருக்குமா? இல்லை. 4வது வசனத்தில் உணவு ஒரு இடத்துல இருக்குதுன்ற விஷயத்தை தாவீது கேள்விப்படுறார். அது யாருக்கிட்ட இருக்குது? நாபால் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்குது. 2வது வசனத்தில் அந்த நாபால் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன்ட்ட தாவீதுக்கு தேவையான உணவு இருக்குதுன்றதை தாவீது கேள்விப்படுறார். பாருங்கள், அந்த நாபால் அப்படிங்கிற பேருக்கான அந்த எபிரேய அர்த்தமானது ஃபூலிஷ் மேன், புத்தியீனமான மனுஷன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பேரே புத்தியீனமான மனுஷன் தான். 4வது வசனத்தில் அந்த புத்தியீனமான மனுஷன் இருக்கிறார் இல்லையா, அந்த நாபால், அவன்கிட்ட தாவீதுக்கு தேவையான உணவு இருக்குது. இப்போ தாவீது என்ன செய்கிறார்னா, வனாந்தரத்தில் தன்னோடு இருக்கிற அந்த வாலிபரில் 10 பேரை மட்டும் தனியாக எடுத்துக்கிறார். அந்த 10 பேர் அழைத்து அந்த 10 பேரை நாபால் இடத்துல போகும்படி அனுப்புகிறாரு. அனுப்பும்போது அவங்க அங்கே போயிட்டு நாபால்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி அனுப்புகிறார். 5வது வசனத்தில் அந்த 10 வாலிபர் நாபால்கிட்ட போயிட்டு முதலாவது தாவீதுடைய பேரை சொல்லணும். சொல்லிட்டு அந்த நாபாலுடைய சுக செய்தி விசாரிக்கணும். 2வது அந்த நாபாலை வாழ்த்தணும்.
அதன் பிற்பாடு அவரிடத்துல உணவு கேட்கணும்னு அனுப்புகிறார். 7ஆம் வசனத்தில் எப்படிப்பட்ட உணவு வேணும்னு சொல்லி தாவீது கேட்டு அனுப்புகிறாரு. கவனிங்க, இப்பொழுது ஆடுகளை மயிர்கத்திரிகள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலே வந்து உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தையில் எல்லாம் தாவீது நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். கவனிங்க, இந்த நாபால் இடத்துலையே தாவீது அந்த 10 வாலிபர் அனுப்புகிறாரு. ஏனென்றால் இந்த நாபால் இருக்கான் இல்லையா, இவனுடைய பிஸ்னஸ் வந்து அந்த ஆடுகள், அதுதான் அவனுடைய பிஸ்னஸ். அவனிடத்துல மேய்ப்பர்கள் இருந்தாங்க. அந்த மேய்ப்பர்கள் தான் அந்த ஆடுகளை மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. அப்போ அந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள் கர்மேலில் ஒரு முறை இருந்தபோது தாவீதும் அவங்களோடு கூட இருந்திருக்கிறாரு. அவங்களுக்கு தாவீது பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ தாவீது அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சுருக்கிறார் இல்லையா. திரும்ப இப்போ தாவீதுக்கு ஒரு தேவை வருது. அந்த தேவையில் உதவி செய்யும்படியாக அந்த நாபால்கிட்ட வந்து தாவீது அவருடைய அந்த 10 வாலிபர் அனுப்புகிறார். போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய மேய்ப்பர்கள் வந்து கர்மேல் எங்களோடு இருந்தாங்க. அவங்க இருந்தபோது வசனம் 7 அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ திருடு போச்சு. ஒரு ஆடு அவங்ககிட்ட இருந்து திருடு போகல. அவங்கள நாங்கள் துக்கப்படுத்தவும் இல்லை, வருத்தப்படுத்தவும் இல்லை. ஒரு பொருள் கூட அவங்ககிட்ட இருந்து காணாமல் போகலன்றார். கவனிங்க, இங்கே சூழ்நிலை வந்து ஒரு கடினமான சூழ்நிலை. கர்மேல்ன்றது ஒரு மலை பகுதி. அந்த கர்மேலில் தாவீது இருந்திருக்கிறாரு. தாவீதோடு கூட எவ்வளோ பேர் இருந்தாங்க? 1 சாமுவேல் 23:13 நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தாவீது தனியாக இல்லை, 600 பேர் தாவீதோடு இருந்தாங்க. அப்போ இந்த மேய்ப்பர்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா, அந்த நாபாலுடைய மேய்ப்பர்கள், அந்த மேய்ப்பர்களோடு கூட அந்த நாபாலுடைய ஆடுகளும் இருந்தது. தாவீது விரும்பி இருந்தால் அங்கே இருந்த எல்லா ஆடுகளையும் எடுத்துகிட்டு அவங்கள வெறுமையாக அனுப்பியிருக்க முடியுந்தா? ஆனால் தாவீது அதை செஞ்சாரா? அந்த டைமில் தாவீதுக்கு தேவைகள் இல்லை, அவர் பாதுகாப்பு கொடுத்தார். வசனம் 7 உம்முடைய மேய்ப்பர்கள் எங்களோடு கூட கர்மேல் இருந்தாங்க, அவங்களுடைய பொருள் ஒன்றுமே காணாமல் போகல, நாங்கள் பாதுகாத்தோன்றார் தாவீது. ஆனால் இப்போது எங்களுக்கு உணவு தேவையாக இருக்குது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்டாக கொடுத்து அனுப்புங்கன்னு வசனம் 8 எப்படிப்பட்ட உணவு கேட்குறார் தாவீது? உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் தாவீதுக்கும் கொடுங்கன்றார். பாருங்க, பசியுள்ளவனுடைய ஒரு சூழ்நிலை இது. உணவு கொடுக்கும்படியான நிலையில் இந்த நாபால் இருக்கிறான். ஆனால் அந்த நாபால் உணவு கொடுத்தானா? பாருங்க, அவன் தன் உதவியை செய்யாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை அந்த நாபால் அடைத்தான். வசனம் 10 நாபால் வந்து தன்னுடைய உதவி செய்யாதபடி தன்னுடைய இருதயத்தை அடைத்தது மாத்திரமல்ல, அவன் வந்து தேவையுள்ளவனை வந்து இகழ்ந்து பேசினான். அவன் என்ன பேசுகிறான் 10? தாவீதுன்றவன் யாருன்னு கேட்குறான். ஈசாயின் குமாரன் யார்? நிறைய பேர் எஜமானில் விட்டு ஓடிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள ஒருவனான்னு கேட்குறான். 11வது வசனத்தில், ஆமாம், என் இடத்துல அப்பம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, அவைகளெல்லாம் என்னுடைய வேலைக்காரருக்காக நான் சமைச்சேன், யாருன்னே தெரியாத ஒருவனுக்கு நான் அதையே கொடுக்கணும் அப்படி கேட்குறான். பாருங்க, நாபால் அவனுடைய பேரை போலவே புத்தியீனமான மனுஷனா. நாபால் என்ற பேருக்கான எபிரே அர்த்தமே ஃபூலிஷ் மேன், புத்தியீனமான மனுஷன். அவனுடைய பேரும் புத்தியீனமான மனுஷன், அவனுடைய கிரியைகளும் புத்தியீனமானதாக தான் இருந்தது. உணவு தேவைன்னு வந்து ஒருவர் கேட்குறாரு பாருங்க, அதுலேயும் எனக்கு கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொடுங்கன்னு கேட்கல, கைக்கு எது அகப்படுதோ அதை கொடுங்கன்னு தான் கேட்குறாரு. இதுக்கு முன்னால் அந்த உணவை இப்போ கேட்குறவர் வந்து இதுக்கு முன்னால் அவனுடைய வேலைக்காரருக்கு உதவி செஞ்சும் இருக்கிறாரு. பாருங்கள், அந்த உணவை அவரிடம் வந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனாக தாவீது இருக்கிறாரு. ஆனாலும் உதவி செய்யும்படியான நிலையில் இந்த நாபால் இருந்த போதிலும் நாபால் உதவி செய்யாதபடிக்கு இருதயத்தை அடைத்தான். பிற்பாடு உதவி செய்யாதபடிக்கு இருதயத்தை அடைத்தது மாத்திரம் இல்லை, பாருங்க, அந்த தேவையுள்ளவனை இகழ்ந்து பேசினார், அவர் அற்பமாக எண்ணினார். பாருங்க, யாக்கோபு 2:13 இப்படிப்பட்ட ஒருவருக்கு வந்து எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்குன்றார் கர்த்தர். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்புன்றார் யாக்கோபு 2:13. அப்போ பூமியில் தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருப்பாரானால், மற்றவர்களுடைய தேவையில் உதவி செய்ய முடியாத நிலையில் நம்மை வைத்திருப்பாரானால், நாம் அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கல, உதவி செய்யலை, நம்ம உதவி செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை அடைக்கிறோம், நமக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்கும்? இரக்கம் இல்லைன்னு சொன்னால் இரக்கமில்லாத நியாய தீர்ப்புன்னு தான் கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவைக்கும் அதிகமான ஒன்று நம்மிடம் ஏன் இருக்குதுன்றதை போவாசை போல் உணர்ந்து கொள்ளணும். நம்ம போவாஸுக்கு நிறைய வயல்வெளிகள் இருந்தது, நிறைய செல்வம் இருந்தது, அதெல்லாம் தான் அனுபவிக்கும்படியாகவே தனக்கு இருந்ததுன்னு அவர் யோசிக்கல. அவர் தேவைன்னு அந்த ரூத்தை பார்த்தபோது அவங்களுக்கு உணவு தேவைன்னு கவனிச்சப்போ அதை கொடுக்கும்படியான நிலையில் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு, நான் அதை கொடுக்குறேன்னு கொடுத்தார். ஆனால் இந்த நாபால் மற்றவனுடைய தேவையில் உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் இவனை வைத்திருந்த போதும், இல்லை அது எனக்கும் என்னுடைய ஊழியக்காரருக்கும் தான் அந்த ஃபுட்டு இருக்குது,
யாருன்னே தெரியாதவனுக்கு நான் ஏன் கொடுக்கணுன்றார். பாருங்க, மார்க் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அவங்க எவ்வளோ பேர் ரொம்ப அறிமுகமானவங்களா இருந்தாங்க. 3 நாட்கள் அவரோடு இருந்தாங்கன்ற விஷயத்தை அவர் அறிந்திருக்கிறாரு. கொஞ்சம் தூரம் அவங்க ட்ராவல் பண்ணணுன்ற அறிந்திருக்கிறாரு. ரொம்ப அறிமுகம்லாம் இல்லை அவங்க. ஆனால் அவங்க கூட உணவில்லாததை பார்த்தபோது அவர் என்ன செஞ்சார்? பரிதபித்தார், மனதுருகினார். அவங்களுடைய தேவையில் ஒரு உணவு கொடுத்து உதவினார். பாருங்கள், அதுதான் இயேசுவின் இருதயம். போவாஸுக்கு நல்லதொரு இருதயம் இருந்தது, நாபாலுக்கு கெட்ட இருதயம் இருந்தது. அவனுடைய கிரிகள் ரொம்ப மோசமாக இருந்தது. பாருங்கள், உணவு கொடுக்காதது மாத்திரமல்ல, இகழ்ந்து பேசியிருக்கிறான். நீதிமொழி 17ஆம் அதிகாரத்தில் நாம் எளியவர்களை, தேவையுள்ளவர்களை பார்க்கும்போது அவள் இகழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நாம் யாராக இருக்க போகிறோம்? ஒருவேளை போவாஸை போல நாம் இருப்போமானால் நமக்கு கர்த்தர் ஒரு வேளை நல்லதொரு பலனை தருவார்தா? மற்ற 25 நமக்கு பலன் இருக்குதா? பாருங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கான பலனை கர்த்தர் தருவேன்றார். அவர் நீதிபரர், உண்மையுள்ளவர். அவர் அந்த காரியத்தை நமக்கு செய்வார் தான். மற்ற 25:31 நம்ம கவனிச்சோன்னு சொன்னால், நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய நீதி நமக்கு முன்பதாக இருக்க வேண்டியது இருக்கிறது. நாம் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற நன்மையானவைகளை நாம் நமக்காகவே செலவழிக்கக்கூடாது. அதை தேவையுள்ளவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கே அதை செய்தீங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் எனக்கே அதை செய்யாதிருந்தீங்கன்றார். அப்போ எளியவர்களை, தேவையுள்ளவர்களை, ஒருவேளை கடினமான சூழ்நிலையில் இருப்பவங்களை, சிறுமைப்பட்டவங்களாம் நம்ம காணும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா யாருக்கு அந்த உதவி செய்கிறோம்? மற்ற 25 31-46 நம்ம வாசிப்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுதும் உம்மை தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுதும் உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்பொழுதும் உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். எப்பொழுதும் உம்மை வியாதியுள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்னியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாகவும் காவல் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நீராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவல் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்படியே இவர்கள் நித்திய ஆக்கனை அடையும், நீதிமான்களும் நித்திய ஜீவனை அடையும்படியாக போவார்கள். கவனிங்க, மற்ற 25ஆம் அதிகாரம் நாம் எல்லாருமே அறிந்திருக்கிற வேத வாக்கியங்கள் தான் இது. ரொம்ப வெளிப்படையாக கர்த்தர் இங்கே பேசுகிறார் இல்லையா? 31வது வசனத்தில், ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்து அவன் ஜீவனம் பண்ணி மரித்து போன பிற்பாடு அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறதுன்றதை காட்டுறார். எபிரேயரில் நம்ம அதை தான் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடிப்பதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. 31வது வசனத்தில் இங்கே நியாய தீர்ப்பானது இருக்க போகிறது. 32வது வசனத்தில் நியாய தீர்ப்பு நாளில் எப்படிப்பட்ட ஆடுகள் அவருக்கு முன்பாக நிற்கின்றாரு? செம்மறி ஆடுகளும் அவருக்கு முன்பாக நிற்கும், வெள்ளாடுகளும் அவருக்கு முன்பாக நிற்கும். ஆனால் கர்த்தர் அதை ரெண்டு சேர்த்து வைக்க மாட்டார். வெள்ளாடுகளை தனியாக பிரிப்பார், செம்மறி ஆடுகளை தனியாக பிரிப்பார்ன்றார். 34வது வசனத்தில், உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை எந்த ஆடுகள் யார் சுதந்திரிக்க போகிறாங்க? செம்மறி ஆடுகள். அந்த செம்மறி ஆடுகள் ஏன் உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறாங்க? அதை சுதந்திரிக்கும்படிக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? 35, பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள்.
அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தே எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள். பாருங்கள், இந்த செம்மறியாடுகள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இதெல்லாம் டைரெக்டாக இயேசுவுக்கே செஞ்சாங்களா? 40வது வசனத்தில் கவனிங்க. மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நாம் தேவையுள்ளவனை பார்க்கும்போது, பசியாக இருக்கிற ஒருவரை பார்க்கும்போது, தாகமாக இருக்கிறவரை பார்க்கும்போது, வஸ்திரம் இல்லாதவர்களை பார்க்கும்போது, வியாதியாக இருக்கிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்வோமானால் நாம் யாருக்கு உதவி செய்கிறோம்? பாருங்க, மிகவும் சிறியவராகிய அவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அதை நம்ம இயேசுவுக்கே செய்கிறோன்ற. இங்கே வெள்ளாடுகள் இருக்குது 41வது வசனத்தில் இருந்து. அவங்களை குறித்து கர்த்தர் என்ன அறிமுகத்து கொடுக்குறாரு? நியாய தீர்ப்பு நாள் என்ன சொல்ல போகிறார் அவங்கள பார்த்து? கவனிங்க, சபிக்கப்பட்டவர்களேன்னு வரான். அவங்கள நித்திய ஆக்கினைக்கு போங்கன்னு அனுப்ப போகிறாருன்றார். அவங்க அப்படி போகும்படியாக அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? நீங்கள் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன் நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாக இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாயும் காவல் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்போது இந்த உதவி செய்யாத மனுஷங்க இதெல்லாம் இயேசுவுக்கே டைரெக்டாக செய்யாமல் இருந்தாங்களா? 45 சொல்கிறாரு, மிகவும் சிறியவராகி இவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் 46, 47 முடிவுரைக்கு வர்றார் அவர். நித்திய ஜீவனை அடையும்படி யார் போக போகிறாங்க? நித்திய ஆக்கினை அடையும்படி யார் போக போகிறாங்க? இருதயத்தை அடைக்கிறவங்க, உதவி செய்யாது இருக்கிறவங்க பாருங்கள் நித்திய ஆக்கினை அடையும்படி போவாங்கன்றார். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும்படி போவாங்க. பாருங்கள், இப்போ எல்லாவற்றையும் குறித்து நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது சிந்தித்து பார்க்குறோமா? என்னுடைய தேவைக்கும் அதிகமான ஒன்று எண்ணத்தில் ஏன் இருக்குதுன்றது நான் எப்போது சிந்தித்து பார்க்குறேன்னா, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் என்னுடைய தேவைக்கும் அதிகமான ஒன்றை தேவன் இடத்தில் கொடுப்பதற்கு ஏதாவது நோக்கம் இருக்குதா கவனிக்கிறோமா? யாக்கோபு 2ல் என்னுடைய தேவைக்கும் அதிகமான ஒன்றை தேவன் இடத்தில் கொடுத்து வைத்திருப்பாரானால் அதை தேவையுள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கின்றார். அப்போ நம்ம தேவையுள்ளவனை காணும்போது, உணவு தேவையுள்ளவனை நாம் காணும்போது, அவன் நம்ம இடத்தில் கேட்கும்போது, மருத்துவ தேவையுள்ளவனை நாம் காணும்போது, அவனுக்கு நம்ம உதவி செய்ய முடியாத நிலையில் தேவன் நம்மை வைத்திருப்பாரானால் நாம் அவனுக்கு உதவி செய்வோமானால், பாருங்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அதை எனக்கே செய்தீங்க. இல்லை அவனுக்கு நான் உதவி செய்ய முடியாது, என்னுடைய பொருட்கள் குறைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு என்னுடைய இறுதியை நான் அடைப்பானால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? எனக்கே அதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. போவாஸ் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான நிலையில் இருந்தபோது தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு ஒரு தேவையில் உதவி செஞ்சார். ஆனால் நாபால் மற்றவர்களுடைய தேவையில் உதவி செய்யும்படியான நிலையில் தேவன் தன்னை வைத்திருந்த போதும் அவங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு தன்னுடைய இருதயத்தை அவன் அடைத்து கொண்டான். அது மாத்திரமல்ல, அவங்களை இகழ்ந்து பேசினான் அவன். பாருங்க, கர்த்தர் அதில் பிரியமாக இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்கும்படியாக தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான்றார் இல்லையா? நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து. நாம் குருவை போல இருக்கும்படிக்கு அவருடைய அடிச்சுவடுகளை, அவருடைய மாதிரியை பின்பற்றணும். அவருடைய இருதயத்திலிருந்து எல்லா குணாதிசயங்களும் எனக்கு வேண்டியது இருக்கிறது. அதில் ஒரு குணாதிசயம் தான் அந்த மனதுருக்கம். அதை குறித்து ஓரளவுக்கு நாம் படித்திருக்கின்றோம். கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய இருதயத்தில் இருந்த வேறொரு குணாதிசயத்தை குறித்து வரக்கூடிய நாட்களை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.